ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம செகண்ட் கொஸ்டின் ஃப்ரம் இந்த எக்ஸர்சைஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது 10 விஷுவல் சேலஞ்சஸ் டு கிளியர் பேசிக்ஸ். அதாவது கோஆர்டினேட் ஜியோமெட்ரி மாஸ்டர் கிளாஸ்லேருந்து நம்ம இந்த எக்ஸர்சைஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல செகண்ட் கொஸ்டின்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்னைக்கு வீடியோல. ஸோ போன வீடியோ என்ன பார்த்தோம்னா நம்ம சீக்வன்ஸ் ஒன்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ சீக்வன்ஸ் ஒன்ல இருந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சீக்வன்ஸ் ஒன்ல டோட்டலா 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ப்ரொசீஜரல் வேரியேஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து நம்ம 3 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சீக்வன்ஸ் போகலாம். ஸோ இது மிஸ்ஸிங் வெர்டெக்ஸ் அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த 3 கொஸ்டினுமே சால்வ் பண்றோம். ஸோ ஒன்ஸ் இந்த 3 கொஸ்டின் நீங்க நல்லா தரவா சால்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிடும். ஸோ அதான் நம்ம பேசிக் ஐடியா. ஓகேவா? ஸோ போன வீடியோல நம்ம இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா the points -2,1 p and q 3,1 form one side of a square. Find all possible coordinates for the other two vertices. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பிளாட் பண்ணிடலாம். ஸோ -2,1 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ ஆரிஜின்ல லெஃப்ட் 2 யூனிட்ஸ் மேல 1 யூனிட் போகணும். -2,1 3,1 எங்க இருக்கு? ஸோ -2,1 3,1 கரெக்ட் தான். ஸோ 3,1 என்ன பண்ணணும்? ஆரிஜின்ல இருந்து நீங்க ரைட் 3 யூனிட்ஸ் போயிட்டு மேல 1 யூனிட் போனோம். அவ்வளவுதான். ஸோ இது பாயிண்ட் பி, இது பாயிண்ட் கியூன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்ஃபேக்ட் பி கியூ நான் வந்து வேற கலர்ல மார்க் பண்றேன். ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது பாயிண்ட் பி, இது பாயிண்ட் கியூ. ஸோ இப்போ ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் டூ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஸ்கொயர். ஸோ அதர் மற்ற ரெண்டு வெர்டிசஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ இப்ப எப்படி இருக்கலாம்? சோ இதோட லென்த் என்ன ஃபர்ஸ்ட்? இது ஃபிக்ஸ்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த லென்த் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? சோ இந்த லென்த் ஃபிக்ஸ்டு. சோ நான் ப்ராப்பரா வரைஞ்சுக்கிறேன். சோ திஸ் இஸ் ஃபிக்ஸ்டு. சோ இந்த டிஸ்டன்ஸ் என்னது ஆக்சுவலா? சோ 1 2 3 4 5 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆக்சுவலா. சோ -2,1 இருந்து 3,1 நீங்க ரீச் பண்ணணும்னா 5 யூனிட்ஸ் நீங்க ரைட் டிராவல் பண்ணீங்கன்னா நீங்க ரீச் பண்ணிக்கலாம். P ல இருந்து Q பேசிக்கா. சோ இப்போ இதை 5 போட்டுக்கோங்க. சோ இந்த டிஸ்டன்ஸ் 5. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் 5. சோ இப்ப மேல, அதாவது இப்ப ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணணும்னா பாத்தீங்கன்னா P ல இருந்து மேல 5 யூனிட்ஸ் போகணும். அதே மாதிரி Q ல இருந்து மேல 5 யூனிட்ஸ் போகணும். அப்பதான் நீங்க ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல் நீங்க புரிஞ்சுக்கணும்ல. adjacent sides are equal. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். adjacent sides are equal. சோ PQ லென்த் தான் PQR S ன்னு வச்சுக்கோங்க. சோ இது R, இங்க Q எங்கேயோ இருக்கும், ஆரும் எங்கேயோ இருக்கும். ஸோ PQRS ஆரும் எஸ்ஸும் பாத்தீங்கன்னா RS ஓட லென்த் PQ லென்த் ஒன்னா இருக்கணும். அதே மாதிரி PS ஓட லென்த் PQ லென்த் ஒன்னா ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா P ல இருந்து 5 யூனிட்ஸ் மேல போனீங்கன்னா S வர மாதிரி பாத்துக்கணும். அதே மாதிரி Q ல இருந்து மேல 5 யூனிட்ஸ் போனீங்கன்னா R வர மாதிரி பாத்துக்கணும். அதான் ஐடியா. ஓகேவா? இல்லன்னா நீங்க என்ன பண்ணலாம்? P ல இருந்து 5 யூனிட்ஸ் கீழே இறங்கணும். அப்பனா S வர மாதிரி பாத்துக்கலாம். இல்ல Q ல இருந்து 5 யூனிட்ஸ் இறங்கினா R வரணும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஆக்சுவலா. சோ இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா மேல 5 யூனிட்ஸ் போனீங்கன்னா R வந்தா ஓகே. அதே மாதிரி மேல 5 யூனிட்ஸ் போனீங்கன்னா S வந்தா ஓகே, தட்ஸ் ஃபைன். அதே மாதிரி P ல இருந்து நீங்க கீழே 5 யூனிட்ஸ் இறங்கினாலும் S வரணும். சோ அது செகண்ட் ஆப்ஷன். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னதுன்னா -2,1 இருந்து நீங்க மேல 5 யூனிட்ஸ் போனீங்கன்னா நீங்க -2,6 அப்படின்ற பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். ஓகேவா? சோ நான் தெரியாம மார்க் பண்ணதே ஆக்சுவலா கரெக்ட் தான். சோ -2,6 அப்புறம் 3,6 இது ரெண்டுமே பெர்ஃபெக்ட் கோஆர்டினேட்ஸ். சோ இப்போ இது 4 பாயிண்ட் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஸ்கொயர் போட்டு நான் ஜாயின் பண்றேன். ஸோ என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? இன்ஃபேக்ட் கிரீன் கலரே ஓகே தான். ஸோ இப்போ இது ஆக்சுவலி திஸ் இஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அது கரெக்டாக அலைன் பண்ணி வரையணும்னா ஸோ கரெக்டாக அந்த லைன் ஓகே பெர்ஃபெக்டாக நம்ம ஸ்கொயர் வரைஞ்சாச்சு. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் நீங்க வரையலாம். இன்னொரு ஸ்கொயர் நீங்க ஆக்சுவலா எப்படி வரையலாம்னா இப்போ P ல இருந்து நீங்க மேல 5 யூனிட்ஸ் போன மாதிரி கீழே 5 யூனிட்ஸ் போனீங்கன்னா என்ன ஆகும்? -2,1 இருந்து நீங்க கீழே 5 யூனிட்ஸ் இறங்கினீங்கன்னா நீங்க எங்க ரீச் பண்ணுவீங்கன்னா ஆக்சுவலா ஸோ அதை இறங்கி பார்க்கலாம். 1 2 3 4 5 இங்க போய் முட்டுவீங்க. அதே மாதிரி 3,1 இருந்து நீங்க கீழே 5 யூனிட்ஸ் இறங்கினீங்கன்னா இங்க வந்துருவீங்க. சோ கியூவோட கோஆர்டினேட்ஸ் என்னது? 3,1. சோ 3,0 அதுக்கப்புறம் 3,-4ல போய் முட்டுவீங்க. சோ திஸ் இஸ் நத்திங் பட் கியூ. இத PQRS ன்னு வச்சுக்கோங்க. இது R ன்னு வச்சுக்கோங்க, இது S ன்னு வச்சுக்கோங்க. சோ R ஓட கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா 3,-4. அப்புறம் S ஓட கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா -2, -4 அவ்வளவுதான். சோ இது இன்னொரு பாசிபிலிட்டி. சோ R வந்து 3,6 இருக்கலாம், இல்ல 3,-4 இருக்கலாம். அதே மாதிரி S பாத்தீங்கன்னா -2,6 இருக்கலாம், இல்ல -2,4 இருக்கலாம். So these are the possible coordinates. ஓகேவா? So find all possible coordinates for the other two vertices ன்னு அவங்க क्वेश्चनல கேட்டிருக்காங்க. So இதெல்லாம் தான் ஆன்சர். ஓகேவா? So R வந்து 3,6 இருக்கலாம், இல்ல 3,-4 இருக்கலாம். S வந்து -2,6 இருக்கலாம், இல்லனா -2,4 இருக்கலாம். அவ்வளவுதான். So 4 பாசிபிள் ஆன்சர்ஸ் தான் இருக்கு ஓவராலா. ஓகே, 4 பாசிபிள் ஆன்சர்ஸ் தான் ஓவராலா இருக்கு. ஓகேவா? சோ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பர். சோ இப்போ இதுக்கும் நான் வந்து வேற கலர்ல வரைஞ்சிடுறேன். சோ என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? இதுக்கு பிளாக் கிரீனே யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கும் இப்போ கரெக்டா அலைன்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது நான் ப்ராப்பரா வரையணும். இதுவும் ப்ராப்பரா வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பக்காவா மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான். ஸோ இது PQRS இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம். ஸோ இது பாசிபிலிட்டி 1. இது நீங்க ஆப்ஷன் 1 வச்சுக்கோங்க. PQRS மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆரும் எஸ்ஸும் மேல இருந்துச்சுன்னா இது ஆப்ஷன் 1 வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன் 1. இல்லைன்னா நீங்க ஆப்ஷன் 2 மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி
இது ஆப்ஷன் 2. ஓகேவா? ஸோ 2 பாசிபிள் ஆன்சர்ஸ் தான் இருக்கு. ஸோ ஆர் கேன் பி எய்தர் 3,6 ஆர் 3,-4. இல்லைன்னா எஸ் கேன் பி -2,6 ஆர் -2,4. அவ்வளவுதான். ஸோ அதை நீங்க போட்டுக்கோங்க. ஸோ பாசிபிள் ஆன்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 3,-4 அண்ட் 3,6 நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் பாத்துக்கிறேன். 3,6. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் ஃபார் ஆர். ஓகேவா? பாசிபிலிட்டிஸ் ஃபார் ஆர். ஆர் கேன் எய்தர் பி பாயிண்ட் ஆர் கேன் எய்தர் பி 3,4 ஆர் 3,-6. இல்ல 3,-4 அண்ட் 3,6. ஓகேவா? ஸோ இது ஆரோட பாசிபிள் கோஆர்டினேட்ஸ். எஸ்ஸோட பாசிபிள் கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா -2,6 அண்ட் -2,4. ஓகேவா? ஸோ எஸ்ஸோட பாசிபிள் கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா S can either be either be -2,6 and -2,-4. அவ்வளவுதான். and போட்டுக்கணும் நடுவில். அவ்வளவுதான். ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. நம்ம பேசிக்காக முடிச்சிட்டோம். அந்த கொஸ்டினோட ஆன்சர் எவ்வளவுதான். ஸோ நம்ம செகண்ட் கொஸ்டின் ஃப்ரம் இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். அதாவது 10 விஷுவல் சேலஞ்சஸ் டு கிளியர் பேசிக்ஸ்ல நம்ம செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் ஆக்சுவலா பழைய கொஸ்டின் இதே மாதிரி போட்டிருந்தானா இந்த ஃபோர்த் கொஸ்டின் இருக்குல்ல, அதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் குவாட்ரன்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸசைஸ் சால்வ் பண்ணோம். அதுல ஃபோர்த் கொஸ்டினும் இப்ப நம்ம சால்வ் பண்ண கொஸ்டினும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சோ இதுல வந்து 2,3 -4,3 இருக்கு. 2 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க வெர்டிசஸ் ஆஃப் ஸ்கொயர் ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பக்கவா எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஆனா இதுல கோஆர்டினேட்ஸ் மட்டும் வேற. இதுல 2,3 -4,3 இருக்குல்ல, நம்ம இப்ப இன்னைக்கு சால்வ் பண்ண கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 2,-1 அண்ட் -3,1 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, -2,1 3,1. ஓகே, லைட்டா இதை மட்டும் மாத்திருக்காங்க. வெறும் அந்த பிரைமரி கோஆர்டினேட்ஸ் மட்டும் மாத்திட்டாங்க. பட் ஸ்டில் ஓவரால் கொஸ்டினோட அந்த பேட்டர்ன் ஒண்ணுதான். ஓகேவா? சோ இந்த பேட்டர்ன் நீங்க ரெகனைஸ் பண்ணாலே நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சோ அந்த பழைய கொஸ்டின் நீங்க நல்லா சால்வ் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சோ அதான் ஐடியா. ஓகேவா? சோ நம்ம செகண்ட் கொஸ்டின் ஃப்ரம் இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சீக்வன்ஸ்ல நம்ம தேர்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.